रात्रंदिवसा देवा तुमची मूर्ती ध्यानात त्याचा लागेना अंत स्वप्नात आले माझ्या शंकरजी दत्त स्वप्नात आले माझ्या ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மாதங்கி பாலாஜியின் பணிவான வணக்கங்கள். ஸ்ரீ சங்கர் மகாராஜுடைய சரித்திரத்தை நம்ம எல்லாம் கேட்டு அனுபவிச்சுன்னு வரோம். சங்கர் மகாராஜ் பூனேல பல பக்தர்களை ஆட்கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை செய்த லீலைகளை கேட்டுன்னு வரோம். அதன் தொடர்ச்சியாக போன காணொலியில கன்ஹரே அப்படிங்கிறவருடைய வாழ்க்கையில மகாராஜ் என்ன மாதிரியான லீலைகள் புரிந்தார் அப்படிங்கிறதோட தொடர்ச்சியாக இந்த காணொலியிலையும் கன்ஹரே அவர்களுடைய கதையை கேட்டு அனுபவிக்க போறோம். போன காணொலியில மகாராஜும் கன்ஹரேவும் எப்படி சந்தித்தார்கள், அவர்கள் முதலாக சந்தித்தப்ப என்ன மாதிரியான லீலைகள் மகாராஜ் பண்ணார், அது மட்டும் இல்லாம கன்ஹரேவும் சங்கர் மகாராஜும் அக்கல்கோட் மகாராஜுடைய சிஷ்யர்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டோம். இந்த காணொலியில கன்ஹரேக்கும் மகாராஜுக்கும் இடையே நடந்த இன்னொரு அற்புதமான லீலையை தெரிஞ்சுக்க போறோம். கன்ஹரேக்கு மகாராஜுடைய அறிமுகம் கிடைத்து ஒரு சில நாட்கள் கழித்து இந்த நிகழ்ச்சி நடந்தது. கொஞ்ச நாள் கழிச்சு மகாராஜ் மட்டும் கன்ஹரேவை சந்திக்கிறதுக்காக அக்கல்கோட் மகாராஜுடைய மடத்துக்கு வந்திருந்தார். சங்கர் மகாராஜ் கன்ஹரே கிட்ட வா போலாம் அப்படின்னு கூப்பிட்டார். உடனே கன்ஹரே எங்க கூட்டின்னு போறீங்க அப்படின்னு கேட்டார். அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு மகாராஜ் திருப்பி கேள்வி கேட்டார். அதுக்கு மேல எதுவும் கன்ஹரேவால கேள்வி கேட்க முடியல. மகாராஜ் கன்ஹரேவை ஸ்வர்கேட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போறார். அந்த மடத்துல இருந்து சுமார் 15 நிமிடங்கள் நடந்ததுக்கு அப்புறமா அந்த இடம் வரும். அங்க இருக்கிற ஒரு சாராய கடைக்கு மகாராஜ் கூட்டின்னு போறார். அந்த கடைக்குள்ள போயிட்டு மகாராஜ் நிறைய சாராயம் வாங்கி குடிச்சார். குடிச்சிட்டு கை நிறைய பாட்டிலை வாங்கிட்டு அதுக்கான பணத்தையும் கொடுத்து செட்டில் பண்ணிட்டு கடையை விட்டு வெளில வந்தார். அந்த நேரத்துல தான் சர்க்கார் வந்து ஒரு சாராய ஒழிப்புக்கான ஒரு ரூல்ஸ் போட்டிருந்தாங்க. யாரெல்லாம் கடையிலிருந்து சாராயம் வாங்கின்னு வெளில வராங்களோ அவங்களெல்லாம் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. மகாராஜ் வந்து கை நிறைய சாராய பாட்டில்களை வாங்கிட்டு கடையிலேருந்து வெளியில வரும்பொழுது ஒரு போலீஸ்காரர்கிட்ட மாட்டின்ட்டாரு. இந்த போலீஸ்காரர் மகாராஜை பார்த்துட்டு இந்த வயசுல இவ்வளோ குடிக்கிறியா நீனு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அவரை அரெஸ்ட் பண்ணி பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டின்னு போயிட்டார். அந்த சமயத்துல கன்ஹரே கிட்ட மகாராஜ் அதோ பார் அங்க ஒரு கல்லறை இருக்கு, அந்த கல்லறையிலேயே நீ உட்காந்துன்று நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரரோட அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறார். அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நுழைஞ்ச உடனே மகாராஜ் வச்சுட்டு இருந்த அந்த சாராய பாட்டில்கள் எல்லாத்தையும் வாங்கி அந்த போலீஸ்காரர் அங்க இருக்கிற ஒரு ஷெல்ஃப்ல அடுக்கி வச்சிடுறார். இந்த நிகழ்வுகள்லாம் நடந்துட்டு இருந்த அந்த சமயத்துல ஒரு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நுழையிறார். அவர் வந்து சங்கர் மகாராஜுடைய பக்தர். மகாராஜ் அங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே அவர் உடனடியாக தன்னுடைய ஷூஸை கழட்டிட்டு மகாராஜுடைய பாதங்களில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு, மகாராஜ் நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்குறார். உடனே இந்த போலீஸ்காரர் சப் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றார், இந்த மாதிரி இவர் வந்து கை நிறைய சாராயம் வாங்கின்னு வந்துட்டு இருந்தார், நான் அதனால அரெஸ்ட் பண்ணி இவரை வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே அந்த சப் இன்ஸ்பெக்டருக்கு கோவம் வந்து அவர் திட்டுறதுக்கு போறார். உடனே மகாராஜ் வந்து இல்லை முதல்ல டியூட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து திட்டாத அப்படின்னு அந்த சப் இன்ஸ்பெக்டரை தடுத்து நிறுத்துறார். உடனே அந்த சப் இன்ஸ்பெக்டர் உள்ள அடுக்கி வச்சிருக்கிற அந்த பாட்டில்களை வெளியில எடுத்துன்னு வா அப்படின்னு சொல்றார். அந்த பாட்டில்கள்லாம் எடுத்து டேபிள்ல அடுக்கி வைக்கிறாங்க. ஆனா அங்க ஒரு அற்புதம் நடந்தது. அந்த சாராயம் எல்லாமே லெமன் ஜூஸ் ஆகவும் விம்டோ அப்படின்னு அந்த காலத்துல ஒரு ட்ரிங்க் இருந்திருக்கு, அந்த விம்டோவாகவும் மாறி இருந்தது. இதை பார்த்த உடனே அந்த அரெஸ்ட் பண்ணி வந்தார் இல்லையா, அந்த போலீஸ்காரருக்கு ரொம்ப குழப்பமாயிடுறது. என்னடா இது, அந்த பாட்டில்கள்லாம் சாராயம் தானே இருந்தது, எப்படி இப்படி மாறித்து அப்படின்னு குழம்பி நிற்கிறார். உடனே மகாராஜ் என்ன பண்றார், இந்த சப் இன்ஸ்பெக்டரையும் போலீஸ்காரரையும் லெமன் ஜூஸும் இருக்கு, விம்டோவும் இருக்கு, உங்களுக்கு எது வேணுமோ எடுத்து குடிங்க அப்படின்னு சொல்றார். அந்த சப் இன்ஸ்பெக்டர் வந்து விம்டோ பாட்டில் எடுக்கிறார். அந்த போலீஸ்காரர் லெமன் ஜூஸ் எடுத்து குடிக்கிறார். ஜூஸை குடிச்சுட்டே இருக்கிற சமயத்துல இன்னொரு இஸ்லாமிய சப் இன்ஸ்பெக்டர் உள்ள நுழையிறார். அவரும் வந்து மகாராஜுடைய பக்தர். மகாராஜ் அங்க பார்த்த உடனே நேரா மகாராஜ் கிட்ட வந்து அவருடைய வணக்கங்களை தெரிவிச்சுட்டு நடந்தது என்ன அப்படின்னு கேட்டு விசாரிக்கிறார். விசாரிச்ச உடனே இந்த போலீஸ்காரர் அவரும் திட்டுறதுக்கு போறார். திட்டின உடனே மகாராஜ் இல்ல அவர் எதுவும் திட்டாத, டியூட்டி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவரை தடுத்து நிறுத்துறார். அந்த சமயத்துல இந்த விம்டோ குடிச்சுட்டு இருந்தார் இல்லையா இன்னொரு சப் இன்ஸ்பெக்டர், அவர் வந்து விம்டோவை குடிச்சு முடிக்கிறார். அந்த இன்னொரு போலீஸ்காரர் இவர் அரெஸ்ட் பண்ணார் இல்லையா, அந்த போலீஸ்காரர் ஒரு பாதி லெமன் ஜூஸ் தான் குடிச்சிருக்கார். குடிச்சிட்டு மீதியை வந்து எடுத்து குடிக்கிறதுக்கு போறார். அது பார்த்தானா டக்குன்னு
லெமன் ஜூஸ்லேருந்து அது சாராயமாக மாறி இருக்கு. ஆனால் தெரியாமல் அவர் வந்து அதை குடிச்சிடுறார். குடித்த உடனே அவர்கிட்டேருந்து ஸ்மெல் வர ஆரம்பிக்கிறது. உடனே அந்த முஸ்லீம் சப் இன்ஸ்பெக்டர், என்ன இது டியூட்டி டைமில் இப்படி சாராயம் குடிப்பியா, அவரை உடனே திட்டி கண்டிக்கிறார். இதெல்லாம் பார்த்து மகாராஜ் அங்கே சிரிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கார். அப்போது 2 சப் இன்ஸ்பெக்டரும் மகாராஜ் கிட்ட வந்து உங்களை எங்கே ட்ராப் பண்ணணும்னு சொல்லுங்கள், நாங்கள் எங்கள் வண்டியிலேயே உங்களை கொண்டு போய் விட்டுடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மகாராஜ் வந்து போலீஸ் வண்டியில் ஏறி உட்காந்துட்டு நேராக வந்து அந்த கல்லறையில் எங்கே அந்த கண்ஹரே உட்காந்துருக்காரோ அந்த கல்லறைக்கு போங்க, இன்னொருத்தர் அங்கே இருக்கார், அவரையும் சேர்த்து ஏற்றின்னு போனோம் அப்படின்னு சொல்லி அந்த கல்லறைக்கு போகிறார். அங்கே போய் கண்ஹரேவை வண்டியில் ஏற்றிட்டு அவர்களுடைய போலீஸ் உயரதிகாரி ஒரு குவார்ட்டர்ஸில் இருக்கார், போலீஸ் குவார்ட்டர்ஸில், அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி அங்கே கூட்டின்னு போக சொல்கிறார். மகாராஜுடைய வருகைக்காக அந்த உயரதிகாரி காத்துன்னு இருக்கார். மகாராஜுக்கு அற்புதமான ஒரு வரவேற்பு கொடுத்து மகாராஜ் அங்கே போய் இறங்கின உடனே நான் வந்துட்டேன், எனக்கு இப்போ ரொம்ப பசிக்கிறது அப்படின்னு சொன்னார். சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தது ஜஸ்டிஸ் குப்தே அப்படிங்கிறவருடைய வீட்டுக்கு மகாராஜ் கிளம்பி போனார். மகாராஜே அந்த ஜஸ்டிஸுடைய வீட்டில் விட்டுட்டு கண்ஹரே அவருடைய வீட்டுக்கு கிளம்பி போனார். இந்த மாதிரியான லீலைகள் செய்ய வேண்டியதன் அவசியம் என்ன? குருமார்கள் இந்த மாதிரி லீலைகளை செய்து தான் தன்னுடைய பராக்கிரமங்களை வெளியில் சொல்லணுமா அப்படிங்கிறது நமக்குள்ள ஒரு கேள்வி எழலாம். இங்கே அவர்கள் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதற்காக இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யறதில்ல. இந்த மாதிரியான விஷயங்கள் செய்வதன் மூலமாக பக்தர்களுடைய மனதில் இருக்கும் சந்தேகங்களை அவர்கள் நிவர்த்தி செய்கிறார்கள். நமக்கு தான் இங்கே வந்து ஒரு டவுட் இருக்குது. அதாவது இவர் நிஜமாவே மகானா இல்லை இவர் வந்து ஒரு பைத்தியக்காரரா அப்படின்னு சங்கர் மகாராஜை பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஒரு குழப்பம் உண்டாகுது. இல்லை, நீ என்கிட்ட நெருங்கி வா, என்னுடைய உடல் ஊனம் போன்ற விஷயங்களை பற்றி நீ யோசிக்காத, என்னுடைய வெளிப்புற தோற்றங்களை வைத்து நீ என்னை யோசிக்காத, நான் உனக்கு ஞானத்தை கொடுத்து உய்விக்க வந்தவன் அப்படிங்கிறத மகாராஜ் புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான லீலைகள்லாம் செஞ்சு பக்தர்களை அவர் பக்கம் திருப்புறார். அதை விளக்குற மாதிரி தான் அடுத்து ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. கண்ஹரேக்கு இன்னும் மகாராஜுடைய அற்புதம் என்ன அப்படிங்கிறது புரியல. கண்ஹரே வந்து மகாராஜுடைய பராக்கிரமங்களை நேரில் பார்க்குறார். அவருடைய பாதங்களில் ஊரில் இருக்கிற பெரிய மனுஷர்கள் எல்லாம் வந்து நமஸ்காரம் பண்ணுறாங்க. போலீஸ் சப் இன்ஸ்பெக்டரும் வந்து நமஸ்காரம் பண்ணுறார். அவர் வந்து சில அற்புதங்களையும் நிகழ்த்தி காட்டுறார். ஆனாலும் கண்ஹரேவுடைய மனதில் மகாராஜை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கிறதுல அவருக்கு ஏதோ ஒரு சங்கடம் இருந்திருக்கு. மகாராஜ் கண்ஹரேவை சந்தித்ததுக்கு அப்புறமா தினம் தினம் அக்கல்கோட் சுவாமி சமர்த்தருடைய மடத்துக்கு வர்றதை ஒரு வழக்கமாக வச்சுட்டு இருந்தார். ஏன்னா கண்ஹரே தினப்படி அந்த மடத்தில் வந்து பாடல்கள்லாம் பாடுவார் இல்லையா, அதனால கண்ஹரேவை சந்திக்கிறதுக்காக தினம் தினம் அந்த மடத்துக்கு வந்துட்டு இருந்தார். அது வந்து கண்ஹரேக்கு ரொம்ப ஒரு இடைஞ்சலாக இருந்தது. மகாராஜ் வந்து கண்ஹரேவை பார்த்து நான் எப்போவுமே உன் பின்னாடி தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இது வந்து ஒரு சிஷ்யருக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் இல்லையா? ஆனால் கண்ஹரே இதை வந்து மாற்றி புரிஞ்சுக்கிறார். அவருக்கு மகாராஜ் வர்றது ரொம்ப ஒரு இம்சையாக இருக்குது. ஐயோ, என்னடா இவர் நம்மளை இப்படி தொந்தரவு பண்ணுறாரு அப்படின்னு, சரி நம்ம இனிமேல் இந்த மடத்துக்கு போகிறதே நிறுத்திடலாம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணி அடுத்த நாள் என்ன பண்ணுறாருனா பஞ்சலேஸ்வரர் கோயில் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போகிறார். அந்த இடம் வந்து லாக்கடி பிரிட்ஜ் அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போனால் இவர் இம்சையிலேருந்து நம்ம தப்பிக்கலாம் அப்படின்னு அங்கே போகிறார். முதல் நாள் அந்த கோவிலுக்கு போகிறார். கோயிலெல்லாம் தரிசனம்லாம் முடிச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்துக்கிறார். எழுந்துக்கும் போது இவரோட முதுகில் யாரோ அடிக்கிறா. திரும்பி பார்த்தா மகாராஜ் மாமா தேக்னேவோட அங்கே வந்து நிற்கிறார். என்னடா அது, இவர்கிட்ட தப்பிக்கவே முடியாது போல இருக்கே அப்படின்னு அப்படி யோசிச்சுட்டே பார்த்துட்டு இருக்கார். நான் இங்கேயும் வந்துட்டேனே அப்படின்னு சங்கர் மகாராஜ் சிரிச்சுட்டே சொல்கிறார். என்னடா இது பெரும் தொல்லையாக இருக்குது, சரி நம்ம இனிமே இந்த கோயிலுக்கும் வரக்கூடாது அப்படின்னு வேற ஒரு கோயிலுக்கு பிளான் பண்ணி அடுத்த நாள் வேற ஒரு இடத்துக்கு போகிறார். ஆனால் இவர் எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அந்த இடத்துக்கெல்லாம் மகாராஜ் இவரை நிழல் போல தொடர்றார். இது வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் ஒவ்வொரு குருவுக்கும் ஒவ்வொரு மாதிரி சிஷ்யர்களை ஆட்கொள்ளும் ஒரு விதம் இருக்கும். சங்கர் மகாராஜ் தன்னுடைய பக்தர்களை எப்படி ஆட்கொண்டிருக்கார் பாருங்க. அதாவது அந்த பக்தர்கள் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு ஓடினா கூட குரு அவர் பின்னாடியே போய் அவருக்கு வந்து ஞானத்தை கொடுக்கறதுக்காகவும் அவர் வாழ்க்கையை வந்து முன்னேற்றுவதற்காகவும் எப்படி கூடவே போயிருக்கார் அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக தெரியும். அதாவது இந்த மாதிரியெல்லாம் கூட குருமார்கள் நம்மிடையே வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதா கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும், ஒரு பக்கம் பக்தர்கள் அவர்களை சரியாக புரிந்து கொள்ளவில்லையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் வருது. அதனால் நம்முடைய குருவை இறுக பற்றி கொண்டு இந்த மானுட ஜென்மத்தை பயனுள்ள ஜென்மமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அடுத்ததாக மகாராஜ் கண்ஹரே மீது வைத்திருந்த அன்பை
வெளிப்படுத்தும் விதமாக எப்படி அவருக்கு வயிறார உணவளித்து அவருடைய வீட்டுக்கு அவரை அனுப்பி வைத்தார் அப்படிங்கிறத விளக்குற மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை சொல்ல போறேன். ஒரு நாள் மகாராஜ் வந்து கன்ஹரே கிட்ட, நீ வந்து தாய் சாஹேப் நடத்துற அந்த பிரவச்சனத்துக்கு வா, அந்த பிரவச்சனத்துல நீ வந்து தபலா வாசிக்கணும் அப்படின்னு கூப்பிட்டார். தாய் சாஹேப் நடத்தும் அந்த தியானேஸ்வரி பிரவச்சனத்துல பாடலும் பிரவச்சனமும் சேர்ந்து நடக்கும் இல்லையா? அதுல வந்து பலர் வந்து இசை வாத்தியங்கள்லாம் வாசிப்பாங்க. ஹரிபாவ் நிம்பல்கர் அப்படிங்கிறவர் மிருதங்கம் வாசிப்பார். கர்மாக்கர் அப்படிங்கிறவர் ஹார்மோனியம் வாசிப்பார். எள்ளுபாய் தம்புரா வாசிப்பார். நானா பண்டிட் மற்றும் பாபு ரானடே 2 பேரும் ஜால்ரா வாசிப்பாங்க. அந்த பாடல்களை எல்லாம் கேட்டுட்டு மகாராஜ் வந்து பயங்கரமா டான்ஸ் ஆடுவார். அதாவது கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு நடனம் ஆடுவார். அந்த டைம்லலாம் வந்து எல்லாரையும் வந்து நல்லா வேகமா வாசிங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நடனம் ஆடுவார். கன்ஹரேவ வந்து தபலாவ வந்து இன்னும் நல்லா வாசி, நல்லா வாசி அப்படின்னு சொல்லிட்டு மகாராஜ் வந்து அற்புதமாக நடனம் புரிவார். இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். ஒரு நாள் அந்த பிரவச்சனம் நடந்துட்டு இருந்த இன்னைக்கு ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர் வந்திருந்தார் அந்த பிரவச்சனத்துக்கு. தாய் சாஹேப் சொல்ற அந்த பிரவச்சனத்தை வந்து ரொம்ப ஆனந்தமா அனுபவிச்சுட்டு அவர் வந்து தன்னுடைய கழுத்துல இருந்த ஒரு மாலையை எடுத்து தாய் சாஹேபுடைய கழுத்துல போட்டார். ஆனா இந்த நிகழ்வுகள்லாம் பார்த்துட்டு இருந்த மகாராஜ் உடனே அந்த பணக்காரர்கிட்ட போயிட்டு, இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு போய் அவரை கண்டிக்கிறார். அதாவது அந்த பணக்காரர் ஒரு தப்பான கண்ணோட்டத்துல தாய் சாஹேப்கிட்ட இந்த மாதிரி நடந்துட்டு இருந்திருக்கலாம். அல்லது பணம் போன்ற விஷயங்களுக்காக தாய் சாஹேப் இந்த நிகழ்ச்சிகளை நடத்தல அப்படிங்கிறத வந்து சொல்றதுக்காக மகாராஜ் இப்படி செஞ்சிருக்கலாம். எது வந்து உண்மையான காரணம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா மகாராஜ் அந்த பணக்காரர்கிட்ட இந்த மாதிரி நகையெல்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லி போய் கண்டிக்கிறார். அன்னைக்கு அந்த அந்த குறிப்பிட்ட நாள்ல பிரவச்சனம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தாய் சாஹேப, எனக்கு நீ வந்து சாப்பாடு சமைச்சு போடு, நானும் கன்ஹரேவும் உன்னுடைய சாப்பாடை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசையாக காத்துன்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். தாய் சாஹேப் சமைக்க போகிறா. அந்த சமைக்க போகிற அந்த நேரத்தில் மகாராஜ் எள்ளுபாயை வந்து தும்ரி அப்படின்னு ஒரு வகையான ஒரு பாடல், அதை வந்து பாடு அப்படிங்கிறார். அவள் வந்து அற்புதமாக அந்த பாடலை பாடுறா. அந்த பாடலை பாடும்பொழுது மேல் ஸ்தாயிக்கு பாடுறதுக்கு அவளால் வந்து முடியல. உடனே மகாராஜ் இப்படி தான் பாடணும்னு கூட வந்து பாடி காட்டுறார். அந்த குரல் வந்து மிகவும் ஒரு அற்புதமான ஒரு குரலாக இருக்கு. மகாராஜ் சொல்லி கொடுத்தபடி எள்ளுபாய் பாடினதுக்கு அப்புறம் அந்த பாடல் வந்து மிகவும் அற்புதமான ஒரு பாடலாக இருந்தது. இவர்கள் பாடி முடிச்ச அந்த நேரம் தாய் சாஹேப் சமையலை முடிச்சுட்டு சாப்பாடெல்லாம் எடுத்து கன்ஹரேக்கும் மகாராஜுக்கும் பரிமாறுறா. சாப்பாடெல்லாம் திருப்திகரமாக கன்ஹரே சாப்பிட்டுட்டு அவருடைய வீட்டுக்கு கிளம்பி போறார். இதோட இந்த காணொளியை நான் முடிக்கிறேன். தொடர்ந்து அடுத்த காணொளியிலையும் கன்ஹரேவை ஆட்கொள்வதற்காக மகாராஜ் செய்த அற்புதங்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம். ஸ்ரீ சங்கர் மகாராஜுக்கு ஜெயம் உண்டாகட்டும் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி.